ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியோடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுலையும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்ணன் எனும் கோவிந்தன் அப்படின்ற தீமில் இந்த வருஷம் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்து கேட்டு ரசித்தோம். திருக்கோவில்களை பற்றி தெரிஞ்சிட்டோம். சுவாமி தேசிகன் அருளி செய்த கோபால விம்சதி, அவர் அருளி செய்த தசாவதார சோஸ்திரத்தில் வர அந்த கண்ணனுடைய அவதாரம், அஷ்டபதி கேட்டோம், கண்ணன் மேலே பஜன் கேட்டோம், நிறைய கீதங்கள்லாம் கேட்டோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் என்ன பார்க்க போறீள் கேட்க போறீள் அப்படின்னாக்க, கடந்த 2 நாட்களாக வைகுண்ட ஏகாதசி தொடர்பாக அது சம்பந்தமாக இருக்கிற நிகழ்ச்சிகளை தான் நம்ம பார்த்து கேட்டு அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஏகாதசினா என்ன, எப்படி விரதம் இருக்கணும், திருவரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி எவ்வளோ சிறப்பாக நடக்கிறது, அதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுட்டோம். நேத்திக்கு அந்த திருவரங்க பெருமாள் மேலே, அந்த திருவரங்க கோவில் மேலே அற்புதமான ஒரு கீதம், ரங்கநாயகம் அப்படின்னு ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் கம்போஸ் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான பாட்டு கேட்டோம். அதோடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா எல்லா பெருமாள் திருக்கோவிலையும் ரொம்ப சிறப்பான நாள் தான். எல்லா கோவில்கள்லையுமே அதுக்கு உற்சவங்கள் நடக்கும். இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் சின்ன சின்ன கிராமங்களில் சேவை சாதிக்கிற எம்பெருமானுடைய திருக்கோவில்களில் நடந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவம் நிகழ்ச்சி வீடியோஸ், ஃபோட்டோஸ் அது எல்லாத்தையும் தான் பார்க்க போறேன். தாயார் பெருமாள் கொடுப்பனையால் இந்த வருஷம் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் இப்படி ஒரு ப்ரோக்ராம் நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். முதல்ல எந்த திருக்கோவிலில் நடந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தை பார்க்க போறேன் அப்படின்னாக்கா, எரமலூர் அப்படின்ற கிராமத்தில் ஸ்ரீ சுந்தர வரத லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருக்கோவில் நடந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவம் நிகழ்ச்சியோடைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் நீங்க எல்லாரும் இப்போ பார்க்க போறீங்க. அடுத்ததா வேலூர் மாவட்டத்தில் நரசிங்கபுரம் அப்படின்ற கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ யோகநரசிம்ம பெருமாள் திருக்கோவிலில் நடந்த வைகுண்ட ஏகாதசி மற்றும் கூடாரைவல்லி உற்சவம் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்க போறேன்.
அடுத்தது நல்லூர் ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவமா நம்ம எல்லாரும் பார்த்து அனுபவிக்கலாம். அடுத்தது ஒரத்தை கிராமத்தில் சேவை சாதிக்கிற ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தை கண்டு கழிக்கலாம். கடைசியா ஏரிவாய் அப்படின்ற கிராமத்துல சேவை சாதிக்கிற ஸ்ரீ அழகிய மணவாள பெருமாள் திருக்கோவிலில் நடந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தை நம்ம இப்ப பார்த்து அனுபவிக்கலாம். தாயாரும் பெருமாளும் எவ்வளவு அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கா இல்லையா? உட்கார்ந்த இடத்துல இருந்து எவ்வளவு சந்நிதியில் நடந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவங்களை நம்ம பார்த்து சேவிச்சிட்டோம். அந்த எம்பெருமான பலவிதமாகவும் அனுபவிச்சிட்டோம். கருட சேவையில் பார்த்தோம், பரமபதநாதன் திருக்கோலத்தில் சேவிச்சோம், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாரையும் சேவிக்க முடிஞ்சது.
இப்படி ஒரு பாக்கியத்தை பெருமாள் நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீங்க இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி உற்சவம் சேவிச்ச கிராமத்து கோவில்கள் பத்தின டீட்டெயில்டு வீடியோ நம்ம கதவிருக்ஷா சேனல்ல இருக்கு. ஏரிவாள் ஸ்ரீ அழகிய மணவாள பெருமாள் கிராமத்தை தவிர மற்ற எல்லா கிராமங்கள்லயும் இருக்கிற கோவில் என்னென்ன சந்நிதிகள்லாம் இருக்கு, ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் எப்படி சேவை சாதிக்கிறார், என்ன உற்சவங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னு ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. நான் அந்த எல்லா வீடியோஸோடைய லிங்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் மென்ஷன் பண்றேன். எல்லாரும் கண்டிப்பா அந்த வீடியோஸ்லாமும் பாருங்கோ. யார் யாருக்கெல்லாம் இந்த திருக்கோவிலில் போய் பெருமாளை சேவிக்கணுமோ கண்டிப்பா போய் பெருமாளை சேவிச்சுட்டு தாயார் பெருமாளுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கோங்க. எல்லா வீடியோஸ்லையுமே அந்த கோவிலை சேர்ந்தவாளுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. நீங்க அவளை கான்டாக்ட் பண்ணி கோவிலில் போய் தாயார் பெருமாளை சேவிச்சு அவளுடைய அருள் அனுகிரகத்தை வாங்கிக்கலாம். இன்னியுடைய மார்கழி உற்சவம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிடுத்து. அதை அமைச்சு கொடுத்த அத்தனை பேருக்கும் கதவிருக்ஷா சார்பா நன்றிகள், நமஸ்காரங்கள். தாயாரும் பெருமாளும் நம்ம எல்லாரோடையும் இருந்து ரட்சிச்சுட்டு இருக்கணும், நம்ம எல்லாரும் நன்னா இருக்கணும், லோகக்ஷேமமா இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நாளைக்கு மார்கழியோடைய கடைசி நாள் ரொம்ப சிறப்பா இருக்க போறது. கண்டிப்பா எல்லாரும் மிஸ் பண்ணாம மார்கழி உற்சவம் பாருங்கோ. கார்த்தால தினம் திருப்பாவையில் திவ்ய தேசம் அப்படின்ற நிகழ்ச்சியும் நடந்துட்டு வருது. நாளைக்கு திருப்பாவையோட 29வது பாசுரம். கண்டிப்பா எல்லாரும் அதையும் மிஸ் பண்ணாம கேளுங்கோ. அதெல்லாம் பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காம கதவிருக்ஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் நாளை காலை கதவிருக்ஷாவின் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.